ஹலோ நண்பா, ஒரு ரேரான அரசு வேலை. ஆமாம், மத்திய அரசு நிறுவனமான பெல் நிறுவனத்திலேருந்து இப்போது நிரந்தர பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாம், பொதுவாக இந்த பெல் நிறுவனத்தில் கான்ட்ராக்டாவோ டெம்பரரியாக தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பர்மனெண்ட் ரோலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த பெல் நிறுவனம் நம்ம சென்னையிலையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கான பணியிடம் முற்றிலும் தமிழ்நாட்டில் தான். என்ன மாதிரியான பணியிடம், யாரெல்லாம் தகுதி, வயது வரம்பு, சம்பளம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண லிங்க் தரேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பெல் அதாவது பிஇஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஹெச்இஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது பிஇஎல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. அந்த பிஹெச்இஎல் அப்படிங்கிறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பிளான்ட்டுக்கு தேவையான பாய்லர்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது திருச்சியில் இருக்குது. ஸோ இந்த பெல் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சியை பொறுத்தவரையும் இனிஷியலாக 6 months பார்த்திங்கன்னா உங்களை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு ட்ரெயினியாக எடுத்துப்பாங்க. அப்போது பர் மந்த் 24,000 சம்பளம். அந்த ட்ரைனிங் பீரியடை முடித்தக்கப்புறம் உங்களை ரெகுலர் பேக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினி அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு டெம்பரரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்காதீங்க, பர்மனெண்ட் ரோல் தான். அதே மாதிரி ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸேஷன் இருக்குது. எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பிஇஎல் இது வந்து ஒரு நவரத்ன கம்பெனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ட்ரெயினி, அதாவது இஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 3 year டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங், ஐ மீன் எலக்ட்ரானிக்ஸில் 3 வேக்கன்சியும் சிவிலில் 1 வேக்கன்சி இருக்குது. யாருக்கு? 3 year டிப்ளமோ முடித்தவங்களுக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற 3 வேக்கன்சியை ஓபிசிக்கு ஒன்றும், இடபிள்யூஎஸ்க்கு ஒன்றும், எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்களுக்கும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. சிவிலில் இருக்கிற ஒரே ஒரு வேக்கன்சியை பொது பிரிவினருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற 3 வேக்கன்சியை ஒன்று ஓபிசிக்கு அப்ளை பண்ணலாம், இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை எஸ்சி அப்ளை பண்ணலாம். வேறு எந்த கம்யூனிட்டியும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அந்த சிவில் இருக்கிற ஒரு வேக்கன்சி யூஆரில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24,500லேருந்து 90,000 வரை இருக்கும். ப்ளஸ் அட்மிசபிள் அலவன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் பிரிவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்தவரையும் என்ன ட்ரேடில் எடுக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சு 1 year அப்ரண்டிஸ் முடிச்சிருந்துருக்கலாம். இல்லைனா 10th முடிச்சுட்டு 3 year நேஷ்னல் அப்ரண்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தகுதி. 3 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு ஒன்று, ஓபிசிக்கு ஒன்று, எஸ்சிக்கு ஒன்று வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதற்கான சம்பள டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியலாக ட்ரெயினியாகவும் அதுக்கப்புறமும் பர்மனெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பதவிக்குமே 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா ப்ளஸ் 3 years சேர்த்துக்கோங்க, 31 வயது வரையும். எஸ்சி பிரிவு அப்படின்னா ப்ளஸ் 5 years சேர்த்துக்கோங்க, 28 + 5 33 வயது வரையும். இதில் ஏன் அப்புறம் எஸ்டி பிரிவை சேர்க்கலை? வழக்கமாக எஸ்சி எஸ்டி அப்படின்னு தானே இருக்கும். எஸ்டி ஏன் சேர்க்கலை அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உற்று கவனிங்க, இந்த வேக்கன்சியில் எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. ஓகே, ஸோ இங்கேயுமே எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை, எஸ்சிக்கு தான். ஆனால் யூஆரில் ஒரு போஸ்டிங் இருக்கே ப்ரோ, அந்த யூஆருக்கு எஸ்டியும் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் யூஆர் இருக்கிற ஒரு வேக்கன்சிக்கு. ஆனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் தெளிவாக ஏஜ் சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூஆரில் இருக்கிற வேக்கன்சிக்கு நீங்கள் என்ன தான் எஸ்டியாக இருந்தாலும் யூஆரில் தானே அப்ளை பண்ணுறீங்க, யூஆர்னு போட்டு தானே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிலாக்ஸேஷன் டேபில் எஸ்டியை மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா முதல் பதவிக்கு 3 year டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ரெலவெண்ட் டிசிப்ளினில் எதில் வேக்கன்சி இருந்துச்சோ அதில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனுக்கு நான் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். அடுத்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நில். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 8/7/2026 இந்த தேதியின்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ அப்பும் பண்ணியிருக்கணும். இன்னமும் பண்ணலை அப்படின்னா இப்போவே பண்ணி இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இதற்கான எழுத்து தேர்வு சென்னையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இமெயில் மூலமாக. ஓகே, இதற்கான தேர்வு ஜென்ரல் ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆப்டிடியூட் இருக்குது. ஓகே, அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூடில் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அப்புறம் ஆல்டிக்கல் ஸ்கில்லு, இது போன்ற விஷயங்கள் இருக்குது.
டெக்னிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் ரிலவெண்ட் சப்ஜெக்ட் தொடர்பாக உங்களுக்கு 100 மார்க்ஸ். ஸோ இதில் 100, அதில் ஒரு 50, 150 மார்க்குக்கு வந்து உங்களுக்கான தேர்வு இருக்கும். பே அண்ட் அலவன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பேசிக் பே இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் டிஏ, ஹச்ஆர்ஏ இது மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க 250 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னா 295. எஸ்சி எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். ஃபீஸை வந்து எஸ்பிஐ கலெக்ட் முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக அப்ளை பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குமா, உங்களால் இந்த ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பாருங்கள், இந்த பெல் நிறுவனத்தை பற்றி பாருங்கள், சென்னையில் எங்கே இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் வர ஜூலை 8 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் இதற்கு முற்றிலும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த பெல் நிறுவனத்தில் இன்னொரு வேலைவாய்ப்பு இப்போ ஆக்டிவில் இருக்குது. சேம் சென்னை பெல் நிறுவனத்தில் தான். பட் இது வந்து டெம்பரரி பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. சென்னை யூனிட்டில் ட்ரெயினி இன்ஜினியர் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கலில் 9 வேகன்சி இருக்குது. 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். பட் நான் முன்னாடி காமிச்சது உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ரோல். பட் இது வந்து ட்ரெயினி தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு 2 இயர் வரையும் இருக்குமா. ஸ்டார்டிங்கில் மந்த்லி ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக 30,000, செகண்ட் இயர் தேர்ட் இயரில் 35, 40 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இயர்லி ஒரு 12,000. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கல் பிடெக் ஆர் பிஎஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுக்குமே வந்து எழுத்து தேர்வு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வர ஜூலை 1க்குள்ளே விருப்பமும் தகுதி உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெல்லிலேருந்து இப்போ இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஒன்று பர்மனன்ட் ரோலுக்கும், இன்னொன்று இந்த மாதிரி ட்ரெயினிக்கும். பொதுவாக இந்த பெல் நிறுவனத்துலேருந்து இந்த மாதிரி டெம்பரரி பேசிக்ஸில் ட்ரெயினியில் அப்புறம் இது மாதிரி தான் எடுப்பாங்க கான்ட்ராக்ட் பேசிக்ஸில். பட் ஒரு பர்மனன்ட் ரோல் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னாலும் தயவுசெய்து வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் வைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயன்பெறட்டும். இது மாதிரி வேலைவாய்ப்பு வர்றது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.